வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா சூடான சுவையான மட்டன் குழம்புங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். கொழுப்பு கறி போட்ட மட்டன் குழம்புங்க. எப்படி செய்யுதுன்னு கண்டிப்பாக நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அதுக்கு வேண்டியது எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 200 தக்காளி, 200 வெங்காயம், 2 உருளைக்கிழங்குன்னு சொல்கிறது ஆப்ஷனல் தாங்க. அரை மூடி தேங்காய்ங்க, 3 பல் பூண்டு, 1 பல் இஞ்சிங்க. அதன் பிறகு பாத்திரத்தை பற்ற வச்சு நம்ம அதுக்கு 1 ஸ்பூன் சீரகம், மிளகு, சோம்பு அதை லைட்டாக சட்டி ஹீட் பண்ணி 2 வறுத்தா போதுங்க. அதுக்கப்புறம் சட்டியை ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப ஹீட் பண்ணிடக்கூடாது. ஜஸ்ட்டு ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட்டு அப்படி வாசம் வரும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா அரை மூடி தேங்காவையும் இதே மாதிரி வறுத்து வச்சுக்கணுங்க. அதே பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா தெரியும், மைல்டாக வறுத்தா போதும், ஒரு ஃப்ளேவர் வரும். இப்போ நம்ம இதெல்லாமே பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். கூட 2 ஏலக்காய், 2 கிராம்பு, இதை வறுக்கக்கூடாது. இதை இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இப்போ நான் சொன்ன ஐட்டங்கள் ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணியாச்சு. அது கூட 1 ஸ்பூன் மசால் பொடியும் சேர்த்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குக்கரை பற்ற வச்சு கறியை வேக வைக்கணுங்க. இது பார்த்திங்கன்னா 650 கிராம் கறிங்க, 1/2 kg ப்ளஸ் ஒரு 150 எலும்பு, கறி, கொழுப்பு, கிட்னி எல்லாமே சேர்த்து வாங்கினதுங்க. இந்த பேஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கு வேண்டிய தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு, தாளிக்கக்கூடிய ஐட்டங்க, 2 பட்டை, கொஞ்சம் சோம்பு, மரப்பட்டை, அன்னாசிப்பூ, கல்பாசிப்பூ, பிஞ்சு தாங்க வைக்கணும். ரொம்ப சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டே மாற்றி விட்ரும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த விஷயங்களை சேர்த்துக்குங்க. கறி குழம்பு வைக்கும்போது இதாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். கறி நல்லா கழுவி சுத்தமாக நம்ம எடுத்து வச்சிட்டோம். நல்லா கொழுப்பு கறிங்க. உருளைக்கிழங்கு தேவைப்படுறவங்க சேர்த்துக்குங்க, நல்லாயிருக்கும். அதன் பிறகு இந்த பேஸ்ட்டை நம்ம சொன்னோம் பார்த்திங்கன்னா, இது எல்லாமே நம்ம அரைச்சி வச்சாச்சுங்க. இதிலே நல்லா உங்களுக்கு 1 முறைக்கு 2 முறை காமிச்சிருக்கேன். கொஞ்சம் தாங்க பட்டை, அன்னாசிப்பூ, கல்பாசிப்பூ அதெல்லாம் பார்த்திங்கன்னா பிஞ்சு தாங்க. சோம்பு, மரப்பட்டை எல்லாமே கொஞ்சம் தாங்க வைக்கணும். ரொம்ப வைக்கக்கூடாது. டேஸ்ட்டே உங்களுக்கு மாற்றிடுங்க. அதனால் சரியான அளவு வச்சிங்கன்னா தான் நல்லா சுவையை கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம சூடான சுவையான மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கான எல்லா விதமான இன்க்ரீடியன்ஸையும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். காஞ்ச மிளகா தாளிக்கிறதுக்கு, எண்ணெய், தேங்காய் விழுது, நம்ம வறுத்து வச்சு அரைச்சி வச்ச தேங்காய் விழுது, மட்டன் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, மசால் பொடி, எல்லா விதமான இன்க்ரீடியன்ஸையும் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுக்கணுங்க. அனைத்து விதமான பொருளையும் நம்ம எடுத்து வச்சுட்டு தாங்க செய்யணும். அப்போ தாங்க உங்களுக்கு மறக்காது. சில வீட்டில் எடுத்து வைக்காமல் அப்பப்போ தேடி வைப்பாங்க. அதன் பிறகு இப்போ நம்ம கறியை வேக வச்சிடலாங்க. நல்லா கறியை சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். கறி வாங்கும்போது நல்லா கொழுப்பு கறியாக, நல்ல ஆட்டுக்கறியாக கேட்டு வாங்குங்க. அதே மாதிரி தண்ணி 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டிலுங்க, 7up பாட்டிலில். ஏன்னா தண்ணி அளவு தெரியணும்னு சொல்கிறக்காண்டி நான் இது மாதிரி பாட்டிலில் வச்சுருக்கேங்க. தண்ணி எப்போவுமே உங்களுக்கு இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா 650 கிராம் கறிக்காண்டிய தண்ணிங்க. ஒவ்வொருத்த வீட்லேயும் உங்களுக்கு கொஞ்சம் தேவையான அளவு அதை நம்ம எப்போவுமே முன்னாடியே நம்ம எடுத்து வச்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ நம்ம கறியை வேக வைக்கணுங்க. ஏன்னா கறியை வேக வச்சு தான் அதன் பிறகு தான் நம்ம தாளிக்கணும். இப்போ கறியை வேக வைக்கிறதுக்கு குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கழுவி வச்ச சுத்தமான கறி, கிட்னி, எலும்பு, கொழுப்பு எல்லாத்தையும் நம்ம போட்டு அப்படியே லைட்டாக எண்ணெயில் வதக்கணுங்க. அப்படியே பார்த்திங்கனாவே தெரியும் இந்த வீடியோவில். எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த மெத்தடில் தாங்க செய்வோம். ஃப்ளேம் கொஞ்சம் மீடியமாகவே வச்சுக்கோங்க. இப்போ கறி அப்படியே லைட்டாக அப்படியே எண்ணெயில் வதங்குங்க. அது பார்த்திங்கன்னா அப்படியே பார்க்கவே நல்லா அழகாக சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சில பேருக்கு கறி குழம்பு வைக்கிறத பற்றி தெரியாது. எங்கள் வீட்டில் நாங்கள் மட்டன் குழம்புலாம் இந்த மெத்தடில் தாங்க செய்வோம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா அப்படியே சிம்மில் வச்சுட்டு 2 வதக்கினோடனே அதன் பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூளுங்க, சின்ன ஸ்பூன் ஐஸ் ஸ்பூன்லங்க, தேவைக்கேற்ப கொஞ்சம் மைல்டாக சேர்த்துக்கணுங்க, ரொம்ப சேர்க்கக்கூடாதுங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இதில் அப்படியே நம்ம பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் மெயினாக சேர்ப்போங்க. கறி வேக வைக்கும் போது இந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் வச்சு நல்லா வேக வச்சிட்டிங்கன்னா பார்க்க சுவையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். முதல் 1 ஸ்பூன் போட்டிருக்கேங்க, 2வது 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதன் பிறகு பார்த்திங்கன்னா 3வது 1 ஸ்பூனுங்க, மீடியமான ஸ்பூன் தாங்க. பார்த்திங்கன்னா தெரியும், பிளாஸ்டிக் ஸ்பூன் தாங்க. தேவைக்கேற்ப உப்புங்க. ஏன்னா கறி வேக வைக்கும் போது இந்த ஐட்டத்தெல்லாம் நம்ம போட்டு நல்லா கொதிக்க விட்டு நல்லா வேக வச்சுட்டோன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க. நல்லா கறி சாஃப்டாக வந்துடும். இந்த மசாலா, காரம், உப்பு எல்லாமே நல்லா அதில் சேர்ந்துருங்க. அப்படியே எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணுங்க. பொறுமையாக சிம்மில் வச்சு செய்யுங்க. ஏன்னா கறி குழம்பு செய்யும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணுங்க. மட்டன் குழம்பு நிறைய பேருக்கு இந்த மட்டன் குழம்பு எப்படி செய்யணும்னு தெரியாது. இப்போ அப்படியே எண்ணெய் தண்ணி எல்லாமே பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இது தாளிக்கிறதுக்காண்டி தனியாக வச்சுருக்கோங்க இந்த ஐட்டம்லாம். இப்போ நம்ம இந்த வதக்கி அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். முதல் காமிச்சு இல்லைங்க, அது எல்லாமே இதுக்கான இஞ்சி பூண்டு தாங்க. இந்த 650 கிராமுக்கான இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து அப்படியே நல்லா எண்ணெயில் வதக்கி அப்படியே தண்ணி பிரிஞ்சு வருது பாருங்கள். அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க வேக விடணுங்க. கூட ஒரு பச்சை மிளகாங்க. எங்கள் வீட்டில் எப்போவுமே ஸ்பைசஸ் அதிகமாக சேர்ப்போம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி இலைங்க,
அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த வெட்டி வச்ச தக்காளி, கொஞ்சம் வெங்காயம். இப்போ நான் காமிச்சேன் பார்த்திங்கன்னா வீடியோவில் மொத்தமே 200 தான். அதில் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து எடுத்து போடுறோங்க. போட்டு அப்படியே நல்லா கிண்டி கறியை வந்து நல்லா வேக விடணுங்க. கறி வேக வைக்கும் போது எப்போவுமே இந்த மெத்தடில் வேக வைங்க. நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மசாலாலாம் கறியில் நல்லா ஊறி உப்புலாம் சார்ந்து நல்லா சூப்பராகிடும். பாருங்கள் அப்படியே தண்ணி பிரிஞ்சு வருது பாருங்கள், அப்படியே ஆவியாக. ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க, ரொம்ப பெருசாக வைக்காதீங்க. இப்போ நல்லா வந்து ஓரளவுக்கு வந்தோடனே இப்போ நம்ம தண்ணியை ஊற்றிடுவோங்க. ஊற்றி கறியை வேக வச்சிடணுங்க. ஏன்னா எண்ணெயில் இப்படி வதக்கினா தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மொத்தமே 1 லிட்டர் பாட்டில் தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 3/4 தண்ணி வந்து நம்ம ஊற்றிட்டோம், 1/4 தண்ணி வந்து நம்ம வச்சுருக்கோங்க. மீதி தண்ணி வந்து குழம்பு தாளிக்கும் போது நம்ம ஊற்றிக்கலாங்க. இது வந்து கறி வேக வைக்கிறதுக்கு நம்ம ஊற்றுறோங்க. இந்த தண்ணி குக்கரில் ஒரு வழியாக நம்ம ஊற்றிட்டு மிச்ச தண்ணியை நம்ம எடுத்து வச்சிட்டோங்க. உங்களுக்கு அளவு தெரிகிறதுக்காண்டி இது மாதிரி செஞ்சு வச்சுருக்கேங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து இது வந்து தாளிக்கிற ஐட்டம். ஒரு முறைக்கு 2 முறை சொல்லிவிட்டு மசாலா எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. இப்போ குக்கரை வந்து நம்ம விசில் விட்டுருலாங்க. இந்த கறி வந்து 4 விசில்லே வந்துருச்சுங்க. சில கறி 5 விசில் ஆகும், சில கறி 6 விசில் ஆகும். அந்த கறிக்கு தகுந்த மாதிரி சாஃப்டான கறினா 3 விசில் 4 விசில்லே வந்துடும். சில கறி வந்து வேகாது. உங்கள் கறிக்கு தகுந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க, மட்டனு தகுந்த மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு கம்ப்ளீட்டாக அப்படியே எடுத்தாச்சுங்க. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் போட்டு நம்ம வேக வச்சுருக்கோம். இதில் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோங்க விழுது. பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். எதுக்கு ஒரு முறைக்கு மட்டும் நான் இந்த பொருள்லாம் நான் காட்டுறேன்னா, உங்களுக்கு அளவு தெரியணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தாங்க காட்டுறேன். பார்த்துக்குங்க. கூட எங்கள் வீட்டில் காரம் சேர்க்கறதுனால காஞ்ச மிளகாவும் சேர்த்துருக்கோங்க. இது ஒரு சுவையை கொடுக்கும். இப்போ கறியை வேக வச்சு நம்ம ரெடி பண்ணியாச்சு. அதே குக்கரில் இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றி நம்ம வந்து இந்த தாளிக்கிற ஐட்டத்தில் நம்ம போடுறோங்க. பார்த்திங்கன்னா தெரியும் இந்த வீடியோவில் எல்லாம் பிஞ்சு தாங்க, ரொம்ப சேர்த்துடக்கூடாது. ஏன்னா சுவையே மாற்றிடும். இது எல்லாமே அந்த கவுச்சி எடுக்கக்கூடியதுங்க. நான்வெஜ் சாப்பிடும் போது, மட்டன் குழம்பு சாப்பிடும் போது நல்லா சூப்பராக சுவையாக இருக்கணும். அந்த கவுச்சி தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க தான் இவ்வளோ விதமான இன்க்ரீடியன்ஸையும் சேர்க்குறோம். அப்படி லைட்டாக எண்ணெயில் போட்ட உடனே அடுத்து வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கணுங்க. சேர்த்த உடனே அதன் பிறகு பார்த்திங்கன்னா அப்படியே பொன்னிறமாக லைட்டாக வதக்கணுங்க. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் எதுக்கு லென்த்தாக காட்டுறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த பொருள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி தான், எந்த அளவுக்கு நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் உங்களுக்கு வந்து இவ்வளோ லைவாக கொஞ்சம் வீடியோவை வந்து கொஞ்சம் லென்த்தாக நம்ம கொண்டு போகிறோங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா தக்காளிங்க, வெட்டி வச்ச தக்காளி, பாதி தக்காளி அதில் போட்டோம், பாதி தக்காளி இதில் சேர்த்துக்கிட்டோம். தக்காளி வெங்காயம் எல்லாமே எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கியாச்சுங்க. முதல்ல நான் காமிச்சிருந்தேன் அந்த அளவு தாங்க. அதில் பாதி வேக வைக்கிறதுக்கு கறி எல்லாமே சேர்த்தோம். இப்போ இதில் வந்து தனியாக தாளிக்கிறதுக்குங்க எல்லாமே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, எல்லா விதமான இன்க்ரீடியன்ஸையும் நம்ம வந்து சேர்த்துட்டோம். இது கொஞ்சம் காரமாக இருக்கும், நல்லா சுவையாக இருக்கும். எதுக்கு இவ்வளோ ஸ்பைஸஸ் சேர்க்குறோம்னு கேட்டிங்கன்னா, தேங்காய் விழுது அரைச்சி ஊற்றுறனால இவ்வளோ விதமான காரம் வந்து நம்ம சேர்த்துக்கிறோங்க. நல்லா சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும். காரம் வந்து உங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்குங்க. இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூளையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம். ஏன்னா நல்லா கலர் வரணும்னு சொல்லி ஏற்கனவே அதில் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருந்தோம். மட்டன் மசாலா ஒரு பாக்கெட்டுங்க, 12 ரூபா பாக்கெட் ஆச்சி மட்டன் மசாலா. இது எண்ணெயில் போட்டு அப்படியே நல்லா வதக்கணுங்க. கொஞ்சம் மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் தாங்க சேர்த்துருக்கோம், 1/2 ஸ்பூன் தாங்க, ரொம்ப சேர்த்துறாதீங்க. ஏன்னா என்ன அதில் 3 ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டையும் நம்ம வந்து இதில் சேர்த்துட்டோங்க. நல்லா வறுத்து வச்சு அந்த மிளகு, சீரகம், ஏலக்காய், கிராம்பு இது எல்லாமே போட்டிருந்தோம். நீங்கள் சட்டியில் வறுக்கும் போது கிராம்பு, ஏலக்காவை வறுக்காதீங்க. மிளகு, சீரகம், சோம்பு மைல்டாக வறுத்துட்டு இது கூட சேர்த்து வச்சு அரைச்சிடணுங்க. நல்லா வாசமாக நல்லா கமகமன்னு இருக்குங்க. அப்படியே அரைச்சி பேஸ்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சு அப்படியே எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணுங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ கூட மல்லி ஸ்பூனு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டோங்க. ஏன்னா குழம்பு வந்து அவுட்டன் வரணும், திக்னஸ் வரணும். அதுக்காண்டி வந்து கூட ஒரு மல்லி ஸ்பூன் சேர்த்துக்கிட்டோங்க. குழம்புக்கு போடக்கூடிய மசால் பொடிங்க. மல்லினா குழம்புக்கு சேர்க்கக்கூடிய மசால் பொடிங்க, நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அது 1 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். வீட்டில் வந்து ஆச்சி மசாலா குழம்பு தூள் இருக்கும், அது சேர்த்துக்குங்க. இல்லை நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்ச மசாலா பொடி இருந்தால் அது சேர்த்துக்குங்க. மல்லினா வெறும் மல்லின்னு நினச்சிடாதீங்க. இதை வந்து நம்ம 1 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கிட்டோங்க. ஏன்னா நல்லா அவுட்டன் வரணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல சுவை, டேஸ்ட் எல்லாமே கொடுக்கும். நல்லா பாருங்கள். இப்போ அரைச்சி வச்ச இஞ்சி, தேங்காய் விழுது எல்லாமே நம்ம நல்லா சேர்த்துக்கிட்டோங்க. சேர்த்து பாருங்கள், நல்லா அப்படியே பொன்னிறமாக அப்படியே கிண்டணுங்க. கிண்டி பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே வருது பாருங்கள். இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கொஞ்சம் கொத்தமல்லியும் நம்ம சேர்த்துக்கிறோங்க. ஏற்கனவே நம்ம அதுலேயும் எல்லாமே சேர்த்துருந்தோம். குழம்பு தாளிக்கும் போது இதுலேயும் நம்ம வந்து சேர்த்துக்கிறோங்க. மொத்தமே அந்த மொத்த அளவே அவ்வளோதாங்க. ஏற்கனவே நான் முன்னாடி காமிச்சது தான்.
இப்போ நல்லா அப்படியே அந்த தேங்காய் விழுது எல்லாம் சேர்த்து அப்படியே நல்லா கிரேவியாக வரணுங்க. அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஃப்ளேம் எப்போவுமே மீடியமாக வச்சுக்கோங்க, ரொம்ப பெருசாக வைக்காதீங்க, ஏன்னா அடி பிடிச்சிரும். இப்போ பாருங்கள் அப்படியே வதங்கி அப்படியே ஒரு வாசம் வரும் கம்மன்னு. ஏன்னா எல்லாம் நல்லா எண்ணெயில் வதங்கி அப்படியே பிரிஞ்சு வருங்க, எண்ணெய் தண்ணி எல்லாமே பிரிஞ்சு வரணுங்க. இப்போ நம்ம வேக வச்ச அந்த மட்டன் அந்த தண்ணியோடு நம்ம சேர்த்துக்கிட்டோங்க. அது ஏற்கனவே 1/2 லிட்டர் பாட்டில் தண்ணியில் 3/4 லிட்டர் ஊற்றி அது வேக வச்சு இறக்கி வச்சுருந்தோம். பாருங்கள் மட்டன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே கிண்டுங்க, ஒரு கொஞ்சம் நேரம் அப்படியே கிண்டி அப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே வாசம் அப்படியே கம்மன்னு வருங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்க. மிச்சம் இருந்த பாட்டில் தண்ணி நம்ம வந்து அது கூட ஆட் பண்ணிட்டோங்க. ஏன்னா குழம்பு நல்லா சுவையாக டேஸ்ட்டாக வரணும்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ எல்லா தண்ணியும் நம்ம கம்ப்ளீட்டாக ஊற்றியாச்சுங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் பாட்டிலில் அந்த 1/2 லிட்டர் பாட்டில் தண்ணி நம்ம சேர்த்துட்டோங்க. ஏன்னா 1/2 மூடி தேங்காய் விழுதுங்க. தண்ணி நல்லா குழம்பு அவுட்டுன்னு வரணும்னு சொல்கிறதுக்காண்டி நல்லா நம்ம சேர்த்து இப்போ உப்பு காரம் எல்லாமே நம்ம டேஸ்ட்டு பார்க்குறோம். எல்லாமே சூப்பராக சுவையாக இருக்குது. அப்படியே ஃப்ளேமை மீடியமாக வச்சு அந்த குக்கர் மூடியை சும்மா தாங்க மூடி வச்சுருக்கேன். அதில் ரப்பரு விசில் எல்லாமே எடுத்தாச்சு. கொஞ்சம் நேரம் ஃப்ளேம் பெருசாக வச்சு நல்லா கொதிக்க விடணுங்க. ஏன்னா இந்த நேரம் வந்து ஃப்ளேம் பெருசாக வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா அந்த கொதித்து நல்லா வருங்க. ஒரு கொதிச்சிருச்சு பாருங்கள். அப்படியே பாருங்கள் கம்மன்னு வருது பாருங்கள். அப்போ தான் அந்த மசாலா வாடை எல்லாம் போயிருங்க உங்களுக்கு. அப்போயே அந்த டேஸ்ட்டு தெரிய ஆரம்பிச்சிடும் அப்படியே ஆவி பறக்கும் போது. எப்போவுமே வாங்கும்போது நல்லா கொழுப்பு கறியாக வாங்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து உருளைக்கிழங்கு நம்ம சேர்த்துக்கிறோங்க. இது உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா 2 உருளைக்கிழங்கு வீடியோவில் முன்னாடி காமிச்சிருந்தேன். இது ஆப்ஷனல் தாங்க. எப்போவுமே இதுமாதிரி உருளைக்கிழங்கு சேர்த்துங்க, நல்லா சுவை கொடுக்கும். ஜஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளேமை வந்து நார்மலாக கொஞ்சம் வச்சுருங்க. ஒரு கொதித்த உடனே அதன் பிறகு நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கிண்டி நல்லா கொதிக்க விடணுங்க. இது ஒரு சுவையான டேஸ்ட் கொடுக்கும். சில வீட்டில் பிள்ளைங்க வந்து உருளைக்கிழங்குலாம் விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் விரும்பி சாப்பிடுவோம். அதனால் உருளைக்கிழங்கு நம்ம இது பண்ணிக்கிட்டோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்கவே ரொம்ப அழகாக வந்துருச்சுங்க. ஃப்ளேம் மீடியமாக வைங்க, ஏன்னா உருளைக்கிழங்கு வேணும். இப்போ நம்ம உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு லைட்டாக 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிட்டோங்க. காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதில் ஒரு ஸ்பூன் காரம் சேர்த்துக்கிட்டோங்க. உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துங்க, இல்லைனா விட்ருங்க. இது எதுக்கு அந்த இடத்துல சேர்க்கணும்னா அப்படியே அந்த எண்ணெயில் வந்து பிரிஞ்சு அந்த கலர் பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு காரம் வேணும்னா இந்த 1 ஸ்பூன் சேர்த்துங்க. காரம் வேண்டாம்னா 1/2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாங்க. இல்லைனா தேவையே இல்லைங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் காரம் சேர்ப்போம். உங்கள் வீட்டில் உங்களுக்கு தேவையான அளவு வச்சுக்கோங்க. காரம் நான் சொன்ன அளவில் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே சிம்மில் வச்சு அப்படியே நல்லா கொதிச்சு வருதுங்க. மூடி போட்டுட்டோம். வச்சு அப்படியே வெந்து வந்த உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே கம்மன்னு இருக்குது பாருங்கள். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு கொதி நம்ம வேக விட்டுட்டோங்க. இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் வீடியோவில். ஏன்னா உருளைக்கிழங்கு வேகணும். உருளைக்கிழங்கு சீக்கிரம் வெந்துருங்க. ஏற்கனவே நம்ம மசாலா எல்லாம் சேர்த்து ரொம்ப கலர்ஃபுல்லாக நம்ம செஞ்சுருந்தோம். எப்போவுமே இந்த மெத்தடில் செய்யுங்க. இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு மட்டன் குழம்பு சூப்பராக இருக்குங்க. பார்க்கவும் மேலே கலர்ஃபுல்லாக இருக்குங்க. எப்போவுமே இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. அப்போ தாங்க நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் நாங்கள் கொஞ்சம் ஸ்பைசஸ் நிறையா சேர்க்குறப்போம். உங்களுக்கு காரம் மட்டும் நீங்கள் அதை மட்டும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க. ஏன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். வீடியோ லென்த்தாக இருந்தாலும் உங்களுக்கு கரெக்டான அளவு நாங்கள் எங்கள் வீட்டில் இப்படி தாங்க செய்வோம். இப்போ வந்து அப்படியே மட்டன் கொதிக்குது பாருங்கள். கொதிச்சு பார்த்திங்கன்னா ஒரு 2 கொதி 3 கொதியிலே வெந்துருங்க. 2 கொதியே போதுங்க, ரொம்பலாம் வேண்டியது இல்லைங்க. ஜஸ்ட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஏன்னா கறி நம்ம வேக வச்சிட்டோம், அந்த மசாலாலாம் போகணும். இப்போ பாருங்கள், எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும். சுவை வச்சு பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உருளைக்கிழங்குலாம் வெந்துருச்சுங்க. பார்த்திங்கனாவே தெரியும். எடுத்து பார்த்திங்கனாவே உங்களுக்கு நல்லா தெரியுங்க. 1 கொதி 2 கொதியிலே உங்களுக்கு உருளைக்கிழங்கு வெந்துடும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அடுப்பை மீடியமாக வச்சுருங்க. ஏன்னா ரொம்ப பெருசாக வைக்காதீங்க. ரொம்ப பெருசாக வச்சிங்கன்னா உருளைக்கிழங்கு குழஞ்சி போயிடும். மீடியமாக வச்சு நீங்கள் இது பண்ணுங்கள். 1 கொதி 2 கொதியில் உங்களுக்கு நல்லா வெந்துடுங்க. ஒரு வழியாக மட்டன் குழம்பு கொதிச்சு ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக சூப்பராக அப்படியே கொழுப்பு அந்த காஞ்ச மிளகா இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அப்படியே மேலே மிதக்குது பாருங்கள். பச்சை மிளகா இப்போ பாருங்கள் அப்படியே சும்மா நம்ம கிண்டி எடுத்தா ஓஹோ என்ன பிரமாதம் இங்கே பாருங்கள். உருளைக்கிழங்குலாம் வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம சாப்பிட தயாராகிட்டோங்க. இந்த பாருங்கள், இது கிட்னிங்க, கொழுப்பும் கிட்னி. இது நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். சேர்த்து சாப்பிடுவாங்க. கறி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். அப்படி தொட்டோன்னே உடையுது பாருங்கள் உருளைக்கிழங்கு. இப்போ நம்ம வந்து ஒரு பிடிச்சிடலாம் சாப்பாடு. நீங்களும் இந்த மெத்தடில் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படிக்கு உங்கள் சந்திரசேகர். கண்டிப்பாக என்னுடைய சேனலுக்கு ஆதரவு தெரிவிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். குட்டி மே